Favorite food? Idli or dosa? Dosa. Dosa or parotta? Dosa. Dosa or pasta? Dosa. Dosa or puttu? Dosa. Dosa or biryani? Dosa. மாவு கம்பெனிலாம் உங்களை பிராண்ட் அம்பாசிடரா கூப்பிடுவாங்க. நானா உனக்கு விக்கல் எடுத்தா அவே தண்ணி குடிச்சா அதையும் நீ அவ்வளவுதான் கேட்கணும். ஓகே, அவ தண்ணி குடிச்சது உனக்கு எப்படி விக்கல் நின்னுச்சு? இதுக்கு நீதான் பதில் சொல்லணும். இப்படி சிக்கலான கொஸ்டின்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? சொல்லு. வாங்க பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அட வாமா. எதுக்கு டேபிள்ல டீ காஃபி ரெண்டு வச்ச? நீ டீ குடுத்தா காஃபி கேப்ப, காஃபி குடுத்தா டீ கேப்ப. எதுக்கு வம்பு? அதான் ரெண்டுத்தையும் வச்சுட்டேன். ஓ, நீ டீ கொடுத்தா நான் காஃபி கேப்பேன், நீ காஃபி கொடுத்தா நான் டீ கேப்பேன். அதனால ரெண்டுத்துமே கொடுத்துட்டேன். ம். அப்போ நான் ஹார்லிக்ஸ் கேட்டா இல்ல பூஸ்ட் கேட்டா? அர்ஜுனே, பொண்ணுங்க சண்டை போடுறதுக்கு காரணமே தேவையில்லை. சண்டை போடணும்னு நினைச்சாலே போதும். ஏன்டி இப்படி இருக்கீங்க? என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ரொம்ப நாளா எங்க அப்பா ஒரு 2 வீலர் விக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருல. நேத்து ஒரு இளிச்சவாய் வந்துட்டான், அவன் தலையில கட்டிட்டாரு. ஒண்ணுத்துக்கு உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடி. அதுவே நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே எனக்கு தெரியும். இந்த மூஞ்ச மட்டும் தான் பார்க்கணும், வேற எந்த மூஞ்சியும் பார்க்க கூடாது. அப்படி இந்த மூஞ்சி வேற எந்த மூஞ்சியாவது பாத்துச்சு அப்படி இந்த மூஞ்ச குழப்பிடுவேன். அப்புறம் இந்த மூஞ்ச எந்த மூஞ்சும் பார்க்காது, அப்ப கூட இந்த மூஞ்சி பார்க்கும். ஏன் தெரியுமா? லவர் ஆச்சே. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்க வேலூர் மாவட்டம் ஸ்ரீ சாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம். என்ன கம்பெனி? வேலூர் மாவட்டத்துல இருந்து ஸ்ரீ சாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம் சார். சரி. உங்க மொபைல் நம்பருக்கு 15,000 ரூபாய் மதிப்புள்ள 4 பொருள் செலக்ட் ஆயிருக்கு. இது உங்களோட நம்பரா? அது ஏன் செலக்ட் ஆகுது? அது ஏன் செலக்ட் ஆகுதுன்னு கேக்க. இது கம்பெனியோட விளம்பரத்துக்காக நெட்ல இருந்து 30 நம்பர் செலக்ட் பண்ணிருக்காங்க சார். நீங்க அப்படி எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு தெரியுமா? மொபைல் நம்பரை வந்து நீங்க நெட்ல இருந்தோ வேற எந்த என்னுடைய அனுமதி இல்லாம எடுக்க கூடாது. அதெல்லாம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு கலங்கராம் ஆக்ட் படி என் நம்பரை உங்களுக்கு ரைட் கிடையாது. காலையில மெண்டல் மாதிரி பேசுறேன். மெண்டல வேணுமா இல்ல டீடைல்ஸ் கேக்குறேன் கேளு, இல்லாட்டி வேண்டான்னா வேண்டான்னு சொல்லி எருமை மாதிரி பேசுற. பன்னி மாடு வை, தாவு கிராக்கி வை. தோன்றத அன்னைக்கு சுட்டு கொண்டாங்க, எல்லாத்தையும் ஒன்ன கொண்டு. பாத்திரம் தேய்க்க வர பொண்ணுக்கெல்லாம் சம்பளம் தந்தாச்சு. உன் தாராள மனச அவகிட்ட காட்டாத. என்ன பக்கத்து வீட்டு ஆண்டிட்ட போய் பேப்பர் வந்துருச்சான்னு கேட்காத. அவங்க பேப்பரே வாங்குறது இல்ல. சரி, அவகிட்ட இப்படி என்னதான் இருக்கும். ராத்திரியில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்திட்டு நான் போன் பண்ணும்போது வீட்டுல இருக்கேன்னு போய் சொன்னேன். செக்யூரிட்டி நம்பர் என்கிட்ட தான் இருக்கு. போன் பண்ணி கேப்ப நீ எப்ப வர்ற எப்ப போறன்னு. சும்மா சும்மா போன் பேசுறேன்னு போய் பால்கனில நிக்காத. ஆப்போசிட் பிளாட்ல இருந்த அந்த நார்த் இந்தியன் பொண்ணு வெக்கேட் பண்ணி போயாச்சு. சொல்லவே இல்ல. உங்ககிட்ட சொல்லிட்டு வர போவாங்களா? தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு டாக்டரை போய் பார்க்காத. என்ன அந்த நர்ஸு கிட்ட நீ வலியறது அந்த டாக்டருக்கே தெரிஞ்சிருக்கு. நெட்டில கண்ட படத்தை பார்த்து உடம்ப கெடுத்துக்காத. நீ நினைச்சாலும் பார்க்க முடியாது. வைஃபை பாஸ்வேர்டை மாத்திட்டேன். திட்டாத, உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. என் தங்கச்சிக்கு போன மாசமே பர்த்டே முடிஞ்சிருச்சு. சும்மா நடுராத்திரில கால் பண்ணி விஷ் பண்றேன்ற பேர்ல மொக்க போட்ட. தெரியாம கைப்பட்டு கால் போயிடுச்சு. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுன கைய உடைச்சிருவேன். உன்னால என் மானமே போகுது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார். ஓகே சார், இப்பதான் நீ பேசுனது கேட்டோம். சரி சார், நீ பேசுறது ஒண்ணுமே புரியல சார். அது என்ன பேசுறீங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேது. என்ன புரியல சார்? சார், புயல் வருமா வராதா, காத்து வீசுமா வீசாதா, மழை பெய்யுமா பெய்யாதா, இல்ல எல்லாம் ஒட்டச்சின்னு போகுமா போவாதா அப்படின்னு சுருக்கமா சொல்லுங்க சார். அப்பதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியும். அதை விட்டுட்டு நீங்க என்னன்னா உயர் காற்று அழுத்தம்ன்றீங்க, தாழ்வு மண்டலம்ன்றீங்க, தென்மேற்கு திசைன்றீங்க, வலுவெழுக்குதுன்றீங்க, அப்புறம் கிலோமீட்டர்லாம் சொல்றீங்க. 100 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர்ன்றீங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஏதாவது புரியுதா சார்? என் பையன் நாளைக்கு புயல் அடிக்குமா அடிக்காதா, ஸ்கூலுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கறான். இல்ல புரியுற மாதிரி நீங்க ஏதாவது இல்ல சார், புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சும்மா காற்று அழுத்தம் தாழ்வு மண்டலம் வலு இழக்குது இவ்வளவு காலத்துல போகுது, இதெல்லாம் வருமா வராதா சார் நாளைக்கு?